வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் ரொம்ப அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா காடுவெட்டி தெரு. இந்த காடுவெட்டி தெருவில் தான் இடம் ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கும்பகோணம் மகாமக குளம். அந்த மகாமக குளத்துலேருந்து ராயாஸ் வீடு, அந்த ராயாஸ் வீடு தெருவழியாகவும் வரலாம், இல்லை காடுவெட்டி தெருவழியாகவும் வரலாம். வந்தீங்கன்னா உள்ள இந்த இடம் வந்து வாடகைக்கு வந்திருக்கு. இந்த ஏரியா ரோடுங்க, உங்களுக்கு கார்னர் ஃப்ளாட்டு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அகலம் 20 அடி வந்துடும். நீளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு 15 அடியாக போகும். சூப்பரான ஒரு ஏரியா. உங்களுக்கு இடம் ஒரு 4000 சதுரடி இடம் ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு மகாமக குளம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் தெரு பேக் சைடில் வந்துடும். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட. இது வந்து குடோன் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ் யாருக்கு கார் பார்க்கிங் வேணும்னாலும் இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 25 ரூபா வாடகை சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா வாடகையும் 5 மாதம் வந்து அட்வான்ஸாக சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. இடம் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது க்ளீன் பண்ணி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இபி கனெக்ஷன் வேணுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் வேணாலும் 3 ஃபேஸ் கனெக்ஷன் வேணாலும் இபி கனெக்ஷன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா காடுவெட்டி தெரு. அந்த காடுவெட்டி தெருவில் உள்ள எம்டி கிரவுண்டு, அதாவது எம்டி தரைத்தளம் உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்கு. அதுதான் பார்த்துட்ருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய இடங்க. டோட்டலாக 4000 சதுரடி வரும். ஸ்பேசியஸான நல்ல ஒரு பெரிய இடம் தாங்க உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்கு. இதில் வந்து குடோன் பர்பஸை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார் பார்க்கிங் பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு எப்படியோ அதுக்கேற்றப்பில் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குமரன் தெரு வந்துடும். உங்களுக்கு பின்னாடி பேக் சைடில் குமரன் தெரு, ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா காடுவெட்டி தெரு வந்துடும். இதோட அகல நீளம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்போ ஒரு இடம் பார்த்தாலும் நம்ம அகல நீளம் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதோட நீளம் அகலம் எவ்வளோங்கிறத ஒரு 2D பிளானில் காட்டுறேன். வாங்க 2D பிளானில் பார்த்துடலாம். வணக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு காடுவெட்டி தெரு இருக்குங்க ஃப்ரண்ட்டில். அது வந்து முன்னாடி வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 35 அடி வருங்க. 35.5 அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் அகலம் கிடச்சிரும். நீளம் இங்கேருந்து பார்த்து லாஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா நீளம் 137 அடி நீளம் வந்துடுங்க. அந்தளவுக்கு நீளம் இருக்குது. உங்களுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கொயராக ஒரு 87 அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயராக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 15 அடியிலேருந்து ஒரு 45 அடி ஒரு சின்ன பிட்டாக வரும். நீங்கள் பின்னாடி வழியாகவும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லை உங்களுக்கு தேவைனாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை நீங்கள் முன்னாடி வழியாகவும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஃபெசிலிட்டி எப்படியோ அதேமாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டோட்டலாக 4000 சதுரடி வருதுங்க. காடுவெட்டி தெரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குமரன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. குமரன் தெரு வந்து பின்னாடி வந்துடுது. கிழக்கு திசை என்ட்ரன்ஸ் நீங்கள் கிழக்கு திசையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேற்கு திசையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வடக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வடக்கு நல்லா ஒரு அகலமாக ரோடோடு வந்துடுது. கொடுக்கும்போது அந்த ஏரியா டோட்டலாக க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாடகை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 25 ரூபா சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா தான் வாடகை சொல்கிறாங்க. வாடகை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. வேணால் உங்களுக்கு அட்வான்ஸ் கம்மி பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வாடகையும் வேணாலும் பேசிக்கலாம், அட்வான்ஸும் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இதுக்கு ஷெட்டு போடுறதெல்லாம் நீங்கள் தான் போட்டுக்கணும். உங்களுக்கு ஷெட்டு வேணால் போட்டுக்கணும். அவங்க இபி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருவாங்க. இடத்த க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இபி கனெக்ஷனும் இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த குமரன் தெருவழியாகவும் வந்துக்கலாம், அப்படி இல்லை காடுவெட்டி தெருவழியாகவும் வந்துக்கலாம். காடுவெட்டி தெருவழியாகவும் வந்துக்கலாம். 2 சைடும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பக்கத்தில் வந்து உங்களுக்கு ரோடும் இருக்குது. அந்த ரோடு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அந்த ரோடும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ஒரு 25 அடி ரோடு வந்துடும். ஃப்ரண்டேஜில் பின்னாடி 25 அடி ரோடு வந்துடும், முன்னாடி 25 அடி உங்களுக்கு ரோடு வந்துடும். நல்ல ஸ்பேசியஸான ரோடும் கிடச்சிருது உங்களுக்கு. இடமும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய இடமும் கிடச்சிருது. டோட்டலாக 4000 சதுரடி இருக்குங்க. இதில் டோட்டலாக 4000 சதுரடி இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 25 ரூபா வாடகை சொல்கிறாங்க. நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் பேப்பர் கம்பெனிலாம் இருக்குது, ஃப்ரூட் கம்பெனிலாம் இருக்குது, நிறைய இருக்குங்க. பக்கத்தில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பக்கமாயிரும். கும்பகோணம் உங்களுக்கு மகாமக குளத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம்.
அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ஒரு இடம் வாடகைக்கு வந்திருக்கு. ஒரு தொழில் ரீதியாக இந்த இடத்த நல்லா பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு 2 சைடு ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது, நல்ல லென்த் இருக்குது. போர் கனெக்ஷன் வேணாலும் போட்டு கொடுத்துருவாங்க, போர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இபி கனெக்ஷன் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஷெட்டு வேணும்னாலும் வேறு எது வேணும்னாலும் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி அது அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் அதுக்கேற்றாப்புல ரெண்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஷெட்டு ஓனரே போட்டு தரணுங்க, ஓனரே எல்லாம் ரெடி பண்ணி தரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. வாடகை வந்து இது தரைக்கு மட்டும்தான் 1 லட்ச ரூபா வாடகை. நீங்கள் அதுமாரி ஷெட்டெல்லாம் போடணும் கொள்ளணும்னு சொன்னீங்கன்னா வாடகை வேறு மாரி சொல்லுவாங்க. எப்படி வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் கும்பகோணம் சிட்டிக்குள்ளே இதேமாரி தரை வாடகைக்கு வேணும் கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது எல்லாருமே சொல்றது, இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு. பாருங்கண்ணா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல், நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னது சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்